சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க ஒரு நல்ல மொமெண்ட்டுக்கு, தப்பு இல்லை. பட் இதை கேளுங்க, சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பயமே இல்லாமல் புயல் அடித்தாலும் அந்த நடுவில் போய் நின்று நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு. தலைமை அப்படி தான். இவர் பேர் விஜி. நைட்டு தூங்குறப்ப கூட அவரோட போலீஸ் ரேடியோவை கட்டி பிடிச்சி தான் தூங்குறாராம். ஏன் அப்படின்னா, நியூயார்க்கில் ஏதாச்சும் க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த ரேடியோவில் லைவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பைடர்மேன் மூவியில் பார்த்துருப்பீங்களா, சேம் அதேமாதிரி. ஸோ நம்ம விஜி வாட் ஹி டிட் இஸ், நியூஸ் கேட்ட உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுவாராம். அதுவும் போலீஸ்க்கு முன்னாடியே போயிடுவாராம். ஒரு வாட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி டைம் ஹி டிட் திஸ். க்ரைம் சீனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சு போலீஸ்க்கே கொடுப்பாராம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எவிடன்ஸில். இவர் ஃபோட்டோஸ் பார்த்த எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸோட க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்மளாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம்ல, லென்ஸ் மாற்றி லைட்டிங் செட் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம செட் பண்ணி எடுப்போம். பட் அவர் அப்படி பண்ணல. அவர்கிட்ட இருந்தது ஒரு லென்ஸ் தான், ஒரு கேமரா தான். எடிட்டிங் கிடையாது, ஃபில்டர்ஸ் கிடையாது. 1930s அவரோட காரில் டார்க் ரூம் இருந்துச்சு. மொபைல் எடிட்டிங்கோட கிராண்ட் ஃபாதர்னு அவர் சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறோம்ல மொபைல் எடிட்டிங், அது கிடையாது. கார்லேயே ஒரு தனியாக டார்க் ரூம் ஒன்று செட் பண்ணி அதிலே ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரான் காரில். எல்லாரும் அந்த டைமில் நியூயார்க்னா மாசு அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஹி ஷோட் த வேர்ல்ட் த அக்லி சைட் ஆஃப் நியூயார்க். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அந்த மனுஷன் எடுத்த டெட் பாடிஸோட ஃபோட்டோஸ் தான் ரியல் கேண்டிட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கேண்டிட் ஃபோட்டோகிராஃபரை டேக் பண்ணுங்கள்.